சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கனடாவில் தமிழ் இன நினைவு தூவி மீது தாக்குதல், 14 வயது சிறுவனுக்கு வழக்கு பதிவு. வெளிநாட்டு சுற்றுலா பயண பெண் மீது பாலியல் வன்கொடுமை. கால்வாயொன்றில் குளிக்கச் சென்ற மாணவனுக்கு நேர்ந்த துயர நிலை. கிளிநொச்சியில் 2 இளைஞர்களை பலிகொண்ட கோர விபத்து. யாழில் அண்மையில் திருமணம், கைக்குண்டுடன் கைதான இளைஞன். வவுனியாவில் ஷாக் கொடுத்த சம்பவம் இப்படியும் நடக்கிறதா? மக்கள் அச்சம். டேட்டிங் செயலி இளம் தலைமுறையிடையே திருமணத்துக்கு மீறிய உறவுகள் அதிகரிப்பு. இளம் பெண்ணின் வங்கிக் கணக்கில் குவிந்துள்ள பணம், போதைப்பொருள் கடத்தல் காரியா. யாழில் பெரும் துயரம், உயர்தர பரீட்சையில் 3A சித்தி பெற்ற யாழ் இந்து கல்லூரி மாணவன் திடீர் மரணம். இலங்கையில் டீசல் விலை 600 ரூபாயாக உயர்வடையுமா? விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். கனடாவின் பிரம்டன் நகரில் உள்ள பூங்காவில் அமைந்துள்ள தமிழின படுகொலை நினைவு தூவியை மார்ச் 20ஆம் தேதி அவதூறான வாசகங்கள் மற்றும் வர்ணங்களால் சேதப்படுத்திய சம்பவத்தில் 14 வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பீல் பிராந்திய காவல்துறையின் தகவலின்படி தொடர் விசாரணையின் பின்னர் மார்ச் 31ஆம் தேதி பிரம்டனைச் சேர்ந்த இளைஞரை $5000 மேல் மதிப்புள்ள பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டுடன் அவர் கைது செய்யப்பட்டார். இளையோர் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவரின் அடையாளம் வெளியிட முடியாது. பீல் பிராந்திய காவல்துறை தலைவர் நிஷாந்த் துரையப்பா சமூகத்துக்கு முக்கியமான நினைவிடங்களை வெறுப்புணர்வால் சேதப்படுத்துவதை ஒருபொழுதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்து அவர் அதை வலுப்படுத்தி சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவி 2025ஆம் ஆண்டு மே மாதம் திறக்கப்பட்டு திறந்தபடியே சில முறை சமூக விரோதிகளால் இலக்கு செய்யப்பட்டதாகவும் இத்தகைய சம்பவங்களை தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறை வெலிகம பகுதியில் துருக்கி நாட்டு பெண்ணொருவர் நேற்று பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவரிடமிருந்து பணமும் திருடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 2 சுற்றுலா வழிகாட்டிகள் கைது செய்யப்பட்டனர். வெலிகமவில் உள்ள விருந்தகம் ஒன்றில் தங்கியிருந்த 31 வயதுடைய துருக்கி நாட்டு பெண்ணே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட 2 சுற்றுலா வழிகாட்டிகளும் அந்த பெண்ணுடன் ஒரு மதுபானகத்துக்கு சென்று மது அருந்தினர். அதன் பின்னர் அவர்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுத்தினர். பாதிக்கப்பட்ட பெண் தற்போது மேலதிக மருத்துவ பரிசோதனைக்காக மாத்தறை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாலியல் துஷ்பிரயத்தில் ஈடுபட்ட குறித்த சுற்றுலா வழிகாட்டிகள் அந்த பெண்ணின் ATM அட்டையை பயன்படுத்தி அவரின் கணக்கிலிருந்து $1,14,000 பணத்தை திருடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேராதுவெளிய பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றில் நீராடிக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் பேராதுவெளிய பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் இம்முறை சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றியிருந்த மாணவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுவன் தனது நண்பர்கள் 3 இணைந்து அந்த இடத்தில் நீராடிக் கொண்டிருந்த பொழுது இந்த அனர்த்தம் இடம்பெற்றது. இதையடுத்து பிரதேசவாசிகளும் இளைஞர்களும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் அவர் நீராடச் சென்ற இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் சடலமாக மிதந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியில் தர்மபுரம் போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் கோர விபத்தொன்று இடம்பெற்றது. நேற்றிரவு 10ஆம் வீதி வழியாக சென்று கொடுத்த மோட்டார் கிரீடர் வாகனத்துடன் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த 2 இளைஞர்கள் சம்பவ இடத்தில் பலியாகினர். உயிரிழந்தவர்கள் 19 மற்றும் 18 வயதுடைய 2 இளைஞர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்த இளைஞர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. பிரேத பரிசோதனையின் பின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தர்மபுரம் போலீசாரால் தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டொன்றுடன் கைது செய்யப்பட்டார். சம்பவத்தில் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளைஞரை மருதநாள்மடம் பகுதியில் வைத்து நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைகளுக்காக சுன்னாகம் போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டார்.
26ஆம் தேதி பண்ணை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தி அவரை காயப்படுத்தியதோடு மோட்டார் சைக்கிளையும் கொள்ளையிட்டுச் சென்ற கும்பலில் ஒருவராக இளைஞன் செயற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் வன்முறை கும்பல் ஒன்றின் முக்கிய உறுப்பினராக செயற்படும் இந்த இளைஞனுக்கு அண்மையில் திருமணம் நடைபெற்றதோடு அவர் தற்போது மருதனார்படம் சந்தையில் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்ட சடலத்தை மீளவும் அகழ்ந்தெடுத்து சடலத்தின் தலையை இனம் தெரியாத கும்பல் ஒன்று அகற்றிச் சென்றதுடன் தலையில்லாத முண்டத்தை வெளியில் வீசிச் சென்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை தோற்றுவித்துள்ளது. வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் 3 மாதங்களுக்கு முன் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அகால மரணம் அடைந்திருந்தார். இந்நிலையில் அவரின் சடலம் மரண விசாரணையின் பின் கரப்பனிச்சாலை குளம் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் அண்மையில் உயிரிழந்த ஒருவரின் இறுதிச் சடங்கு குறித்த மயானத்தில் இடம்பெற்ற போது அந்த பகுதியில் இருந்து துர்நாற்றம் வீசியது. இதனை அடுத்து இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டோர் அந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்ட போது அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்ட சடலத்தை மீளவும் அகழ்ந்தெடுத்த இனம் தெரியாத கும்பல் அதன் தலையை அகற்றி எடுத்துச் சென்றதோடு தலையில்லா முண்டத்தை வீசியிருந்ததையும் அவதானித்தனர். இது தொடர்பில் உயிரிழந்த இளைஞனின் பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பெற்றோர் அது தொடர்பில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். பில்லி சூனியம் செய்வோர், புதைகள் தோண்டுவோர், அகால மரணமடைந்த இளையோரின் தலையை வைத்து தமக்கான பூஜை செய்யும் பழக்கம் இருப்பதால் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் இந்த செயலை செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பாக வவுனியா குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகெங்கும் டேட்டிங் செயலி மூலம் காதலன் காதலியை தேடும் கலாச்சாரம் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் டேட்டிங் செயலி பயன்பாடு அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக திருமணத்துக்கு மீறிய உறவுகள் அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. டேட்டிங் செயலியை சுமார் 40 லட்சம் பேர் பயன்படுத்துவதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. அவர்களில் 65% ஆண்களும் 35% பெண்களும் உள்ளடங்குகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் திருமணமானவர்கள். டேட்டிங் செயலி பயன்படுத்துவதில் பெண்களின் பங்களிப்பு கடந்த 2 ஆண்டுகளில் 148% அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது. சராசரியாக இத்தகைய டேட்டிங் செயலிகளில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரையில் பயனர்கள் அரட்டையில் ஈடுபடுகின்றனர். இந்த அரட்டை மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையிலும் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு வரையிலும் உச்சத்தை அடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிலியந்தலையில் போதைப்பொருள் கடத்தல்காரியொருவரின் வங்கிக் கணக்கில் பெரும் தொகை பணம் வைப்பு செய்த நிலையில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டார். ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்து 9,37,62,939 ரூபாய் பணத்தை 2 வங்கிகளில் வைப்பு செய்த போதைப்பொருள் கடத்தல்காரியொருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. சம்பவத்தில் பிலியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் ஏ சித்தியடைந்த யாழ்ப்பாண இந்து கல்லூரி மாணவன் சுகையினம் காரணமாக மரணமடைந்துள்ளார். இவர் 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் 3A சித்தியடைந்த மாணவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இணுவில் பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த மாணவன் உயர்தர பரீட்சையில் கணித பெறுபேற்றில் குறிப்பாக 3A சித்திகளை பெற்று லவன் அக்சேன் என்ற மாணவன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உடல்நலக்குறைவு காரணமாக அவர் உயிரிழந்தார். அண்மையில் வெளியான 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையில் 3A சித்திகளை பெற்றிருந்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து தோற்றி கணித பிரிவில் 3A சித்திகள் பெற்று யாழ் மாவட்ட ரீதியில் 24ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். இந்த நிலையில் மாணவனின் மரணம் பாடசாலை சமூகத்தில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்தார். உலக சந்தையில் தற்போது நிலவி வரும் விலைகளின் அடிப்படையில் 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது நாட்டில் 1 லிட்டர் டீசலின் விலை 382 ரூபாவாக காணப்படும் நிலையில் உலக சந்தை விலைகளின் பிரகாரம் இந்த தொகையில் டீசல் விற்பனை செய்ய முடியாது என்று தெரிவித்தார். தற்போதைய நிலைமையின் அடிப்படையில் டீசலின் விலை உடன் உயர்த்தப்பட வேண்டியதாக அவர் தெரிவித்தார். சித்திரை புத்தாண்டு காலம் என்பதால் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாதிருக்கக்கூடும் என்றும் புத்தாண்டின் பின் விலை உயர்த்தப்படலாம் என்றும் தெரிவித்தார். விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் அரசாங்க மானியங்களை வழங்க நேரிடும் என்றும் இவ்வாறு மானியங்கள் வழங்கப்பட்டால் அந்நிய செலாவணி கையிருப்பு போன்றே ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை டீசல் விலை அதிகரித்தால் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நிவாரணங்களை வழங்குவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படுகின்ற பாதிப்பு விலை அதிகரிப்பு மூலம் ஏற்படக்கூடிய தாக்கத்தை விடவும்
வலுவானது என்றும் தனநாத் பெர்னாண்டோ இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.